ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன மாரியான ஒரு படம் பார்க்க போறோம்ட்டு தெரியுமா? ஒரு சில படங்கள்லாம் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு, டைவர்ட் பண்ணி எதேதோ சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, ஏன்டா சம்மந்தமே இல்லாத சீன்ஸ் எல்லாம் காட்டுறீங்கங்கிற மாரி இருக்கும். ஆனா கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அந்த சம்மந்தம் இல்லாத சீன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஒரு சம்பவத்த பண்ணுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, படத்துடைய ஹீரோ ஜேசன் ஸ்டாத்தம். இவர் நடிச்ச முக்காவாசி படங்கள் ஆக்ஷன் படங்கள் தான். ஆனா அவர் நடிச்ச படங்கள்லயே இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால இன்னைக்கு இத பார்க்கலாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன். சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். ஓ, ஒன்லைனே சொல்லியோ. ஓகே. படத்துடைய ஒன்லைன். இங்கிலாந்துடைய ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர்ல இருந்து ஏதோ ஒரு பொருளை யாரோ திருடிடுறாங்க. சோ அத கண்டுபிடிக்கிற வேலை நம்ம டீமுக்கு வருது. அதை யாரு திருடினாங்கன்னு தெரியல. அத கூட கண்டுபிடிச்சிடலாம்னு வச்சுக்காங்களேன். ஆனா இங்க மெயினான பிரச்சனை என்னன்னா, நம்ம டீமுக்கு அவனுங்க எதை திருடினாங்கன்னே தெரியாது. இப்படி இருக்க சமயத்துல இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே 2023ல ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ஃபார்ச்சூனுங்கிற இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். சோ ரொம்ப பேசாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது உங்கள் குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஃபாலோ பட்டன் இருக்கு. பண்ணியே ஆகணும்னு சொல்ல வரல, பண்ணா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோசே அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இங்கிலாந்துல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் யாருங்கிறதுல நம்ம பின்னாடி பாப்போம். இப்ப அவர் ஒரு ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காரு. சார், மணி மத்தியானம் 2, எதுக்கு இந்த டைம்ல என்னைய கூப்பிடுறீங்க அப்படின்ட்டு அவர் கேட்கும்போது, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான சீரியஸான ஒரு விஷயம். நேத்து நைட்டு கவர்மெண்டோட ரிசர்ச் சென்டர்ல என்னாச்சுன்னு தெரியுமா? ஒரு டீம் உள்ள வந்து அங்க இருந்த ஒரு முக்கியமான பொருளை திருடிட்டு அந்த இடத்தையும் மொத்தமா வெடிக்க வச்சுட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அத பண்ணது தீவிரவாதிகளா இல்ல வேற கண்ட்ரியா என்னன்னே தெரியல. இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதுக்காக தான் உங்களை இப்பயே கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர் சொல்லும்போது, சரி ஓகே சார், எதை திருடினாங்க அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதையும் சேர்த்து தான் நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அந்த பொருளோட விலை 10 பில்லியன். எங்க கிட்ட யார் அதை திருடினா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த திருடின பொருளை ஏதோ ஒரு இடத்துல கைமாத்த போறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு தரேன். சீக்கிரமா அந்த வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லும்போது, எல்லாம் ஓகே சார், எதுக்காக எங்களோட பிரைவேட் கம்பெனிக்கு இந்த வேலையை கொடுக்குறீங்க? உங்ககிட்ட தான் கவர்மெண்ட்லயே இன்டெலிஜென்ஸ் டீம்லாம் இருக்குமே அப்படின்ட்டு இவர் கேக்குறாரு. இவர் யாருன்னு பார்த்தா ஒரு பிரைவேட் இன்டெலிஜென்ஸ் கம்பெனியோட ஓனர் தான் இவர். சோ இவரை நம்ம ஓனர்னே கூப்பிட்டுப்போம். இப்போ ஓனர் இப்படி கேட்ட உடனே, இங்க பாருங்க, இந்த வேலையை பண்ணது யாருன்னே எங்களுக்கு தெரியல. வேற வேற கண்ட்ரி மேல கூட சந்தேகமா தான் இருக்கு. சோ நாங்க டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணா அது போர்ல தான் போய் முடியும். அதனால தான் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்குறோம். சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. ஆமா, இந்த ஆபரேஷனுக்கு யார டீம் லீடா போட போறீங்க அப்படின்ட்டு அந்த ஆபீசர் கேட்ட உடனே, என்கிட்ட ஒருத்தன் இருக்கான், ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துடைய ஹீரோவோட போட்டோவை காட்டுறாரு. இத பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆபீசர், ஐயா இவனா? எப்பா உனக்கு வேற ஆளே கிடைக்காதா? எப்ப பார்த்தாலும் இவனையே போட்டுக்கிட்டு இருக்க? கூட்டத்துக்குள்ள போறதுனா பயம், இருட்டு ரூம்னா பயம் அப்படின்ட்டு அந்த ஆபீசர் சொல்லிக்கிட்டே போகும்போது, சார் சார் இருங்க, உங்களுக்கு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா போதும்ல, இவன் ஒருத்தனால மட்டும் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த ஓனர் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. சரி ஓகே, உன் இஷ்டம். அப்புறம் இந்த டீம்ல ஜானையும் போட்டுக்க. உன் டீம்ல இருக்கிறதுலயே டேலண்டான ஆள்னா அவன் மட்டும் தான் அப்படின்ட்டு அந்த ஆபீசர் சொல்லும்போது, ஜானை போடலாம், பட் என்னால முடியாது. ஏன்னா ஜான் வேலையை விட்டுட்டு போயிட்டான். என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜானுங்கிற ஏஜென்ட்டும் இந்த ஓனர் கிட்ட தான் வேலை பார்த்திருப்பான். ஆனா இந்த மாதிரி பிரைவேட் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி அந்த இங்கிலாந்துல நிறைய இருக்கு. அதுல இந்த ஓனருடைய கம்பெனிக்கு ஆப்பனண்டா இருக்க இன்னொரு கம்பெனி அதிக காசு கொடுத்து ஜானை வேலைக்கு வாங்கிட்டானுங்க. ஐயோ சார், அதை வேற கேட்க மாறேன்ட்டேன். இந்த ஆபரேஷன் எங்களுக்கு மட்டும் தானே தரீங்க, இல்ல அவனுங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஓனர் கேட்ட உடனே, அட இல்லப்பா, அந்த ஆப்பனன்ட் கம்பெனிக்கு நாங்க வேற வேலை கொடுத்துருக்கோம், அவங்க அதை தான் பாப்பாங்க, நீங்க இந்த ஆபரேஷனை எடுத்து நடத்துங்க அப்படின்ட்டு அந்த ஆபீசர் சொன்ன உடனே கப்பனா இந்த ஓனர் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஹீரோவை பாக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோ இந்த ஓனரை பார்த்த உடனே பச்சை பச்சையா திட்டுறான். யோ, வெகேஷன்ல இருக்கேன்யா, 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிற, ஏன் அப்படி பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இப்ப ஓனர் அந்த ஆபரேஷனோட ஃபைலை ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, இங்க பாரு, உலகத்தோட அமைதி உன் கையில இருக்கு அப்படின்ட்டு அந்த ஓனர் சொல்ல, ஹீரோக்கும் வேற வழி தெரியல, போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஓனரும் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது, நானும் ஜானும் மட்டும் தானா இல்ல புதுசா வேற யாராவது டீம்ல இருக்காங்களா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, ஜான் நம்ம டீம்ல கிடையாது, அவன் நமக்கு துரோகம் செஞ்சுட்டு நம்மளோட ஆப்பனன்ட் கம்பெனில போயிட்டு ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்றாரு. டேய், துரோகம் பண்ணிட்டு போனானா இல்ல இல்ல ஆப்பனன்ட் அதிகமா சம்பளம் தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டானா? அடா பாவி. சரி ஓகே, நம்ம டீம்ல யாரு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, 2 பேரை புதுசா வேலைக்கு எடுத்திருக்கேன், செம்ம டேலண்டானவங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதுலயும் அந்த பொண்ணு நம்ம ஆப்பனன்ட்டோட டீம்ல வேலை பார்த்தவ. நம்ம ஆப்பனன்ட் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டான், இப்ப நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருக்கா. ஆனா செம்ம டேலண்ட் பா அப்படின்ட்டு ஓனர் சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு. ஏண்டா ஏண்டா அவ்வளோ டேலண்டா இருந்தா ஏண்டா வேலையை விட்டு தூக்க போறாங்கங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஃபிளைட் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகுது. ஹீரோவும் சரி அந்த ஓனரும் சரி கீழே இறங்கும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணும் பையனும் இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின். கூட இருக்க பையனை நம்ம
நம்ம என்னன்னு கூப்பிடுறது, ஃப்ரெண்ட் இல்ல, இருந்தாலும் ஃப்ரெண்டுனே கூப்பிட்டுப்போம். ஏன்னா ஏற்கனவே நாக்கெல்லாம் கொளறுது. இப்ப அந்த பொண்ணு, சார் நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கேதர் பண்ணிட்டேன். நம்ம தேடிக்கிட்டு இருக்க பொருள ஏர்போர்ட்ல ஒரு வயசானவர் தான் கைமாத்த போறாரு. நம்ம பசங்க நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. எப்படி வேற மாதிரி பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இப்பதாமா புரியுது உன்னை ஏன் வேலையை விட்டு தூக்குனானு, வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. இப்ப ஏர்போர்ட்ல ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் நின்னுகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேமராவெல்லாம் ஹேக் பண்ணி அந்த இடத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சரியா இவங்க தேடி வந்த வயசானவர் கையில பொட்டியோட நடந்து போயிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் செட் பண்ண ஆளுங்கெல்லாம் எந்திரிச்சு அந்த வயசானவரை ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கும்போது திடீர்னு யாரோ வந்து அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு வச்சு மயக்கம் ஆக்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா கேமரால எல்லாருமே நல்லா உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நான் செட் பண்ணி இந்த ஆளுங்க எல்லாருமே யாரோ டேசர் வச்சு மயக்கி இருக்காங்க, ஏன் லேபையே யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்கு டேலண்டா யாரால செயல்பட முடியும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஜான் என் பழைய டீம்மேட் ஜான், அவனால மட்டும் தான் இதை பண்ண முடியும். யோ ஓனரே, ஜான் இங்க வந்திருக்கானே, நம்ம ஆப்போனன்ட் டீமும் இதே மிஷன்ல தான்டா இருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ சொன்ன உடனே ஓனர் டக்குன்னு கவர்மெண்ட் ஆபீசருக்கு போன் அடிச்சு, யோ எங்க ஆப்போனன்ட் டீம் இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தம்பி அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அவனுக்கு வேற வேலை கொடுத்திருந்தோம், அவன் எதுக்கு இங்க வரான்னு என்கிட்ட கேக்குற, அவன்கிட்ட தான் கேட்கணும், நாங்க கொடுத்த வேலையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் காலை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோக்கும் ஷாக்கு வைக்கலான்னு வரானுங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு, வந்தவனுங்களுக்கு எல்லாம் ஷாக்கு வச்சு இவர் படுக்க போட்டுறாரு. இந்த சைடு இந்த தாத்தா வெளியே போயிட்டு இருக்கும் போது ஆப்போனன்ட் கம்பெனியோட டீம் வந்து அந்த தாத்தாவை புடிச்சிடுறாங்க, ஆல்மோஸ்ட் கொண்டு போயிடுறாங்க. ஆனா சரியா நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் வந்து அந்த தாத்தாவை கூட்டிட்டு அங்க வண்டியில கிளம்பிடுறாங்க. அந்த பொட்டியை ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தாத்தாக்கு பார்த்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக்லாம் வர்ற மாதிரி இருக்கு. பின்னாடி பார்த்தா ஆப்போனன்ட் கம்பெனி எல்லாம் சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல அந்த தாத்தா, இங்க பாருங்க என் ஒய்ஃபை கடத்தி வச்சிருக்கானுங்க, அதுக்காக மட்டும் தான் நான் இந்த பொட்டியை கொண்டு போறேன், அவனுங்க யாருக்குமே என் ஃபேஸ் தெரியாது, சோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அவனுங்க இருப்பானுங்க, அவனுங்க கிட்ட இந்த பொட்டியை ஒப்படைச்சிட்டீங்கன்னா என் ஒய்ஃப் அவங்க விட்டுருவாங்க, ப்ளீஸ் இந்த உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தாத்தா செத்து போயிடுறாரு. இந்த சைடு ஓனர் அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்கு, அதை ஆக்சஸே பண்ண முடியல, சோ அதை அப்படியே ஒரு காப்பி போட்டு அவர் வச்சுக்கிறாரு. இப்ப சரியா இவங்க இருந்த காரோட கதவை யாரோ பொளந்து ஓபன் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஆப்போனன்ட் டீம். இவன் யாருன்னு பார்த்தா இந்த ஆப்போனன்ட் டீமுடைய ஓனர் தான் இவன். சோ இவனை நாம வில்லன்னு கூப்பிட்டுப்போம். இப்ப அந்த வில்லன் வந்து அந்த டிரைவை கேட்ட உடனே ஓனரும் அதை கொடுத்துறான். பாஸ்வேர்டு இல்லாம அந்த டிரைவை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஓனர் தான் அந்த டிரைவை காப்பி போட்டு வச்சுட்டாரு. சோ இப்போ ஓனர் அந்த வயசானவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு பொட்டியோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. சரியா அந்த இடத்துக்கு இந்த ஓனரை பார்த்துட்டு ஒரு லாயர் வந்து அந்த பொட்டியை எடுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோயின் அந்த லாயரோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அவன் யாருங்கிறத சொல்றாங்க. அந்த லாயர் யாருன்னு பார்த்தா அந்த லாயருக்கும் பெரிய பெரிய டெரரிஸ்டுக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு. அவன் மெயினா ஏதோ ஒரு பணக்காரனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த விஷயம் ஹீரோக்கு நல்லா தெரியும். இப்ப அதை சொன்ன உடனே ஹீரோயின் அந்த பணக்காரனை பத்தி செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த பணக்காரன் நிறைய அனாதை குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக ஒரு பணக்கார பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். இன்விடேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கே போக முடியும். இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்ப இவங்க எல்லாரும் டீமா லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஓனருக்கு எதுவும் தெரியல. டேய் பார்ட்டி நடக்கிறது ஒரு இடத்துல, நம்ம எதுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போனோம் அப்படின்ட்டு கேட்கும்போது ஹீரோ ஹீரோயின் பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, அந்த பார்ட்டிக்குள்ள போகணும்னு இன்விடேஷன் வேணும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு ஆக்டர் இருக்கான், அந்த ஆக்டர்னா அந்த பணக்காரனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கட் பண்ணி அந்த ஆக்டரை காட்டுறாங்க. அந்த ஆக்டர் பார்த்தா ஒரு ஃபிளைட்டுக்குள்ள உட்காந்து அவனோட மேனேஜர் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப சரியா ஹீரோ உள்ள போறாரு. அங்க போயிட்டு அந்த இடத்துல அந்த ஆக்டருக்கு ஹீரோ யாருன்னே தெரியல. அவன் ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு நீ யாரு, நீ எவ்வளவு கேவலமானவன், எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, உன் ஒய்ஃபோட தங்கச்சி கூட நீ அஃபேர் வச்சிருக்கல, இது உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா, தெரிஞ்சா எவ்வளவு கேவலம், பப்ளிக்கு தெரிஞ்சா அதை விட கேவலம். சோ மரியாதையா நாங்க சொல்றதை செய். அது மட்டும் இல்ல, மொத்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்கு நீ இந்த மிஷனை செஞ்சுதான் ஆகணும், பி ஏ ஏஜென்ட் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த பணக்காரனும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறான். இப்ப கட் பண்ணா அந்த பணக்காரன் ஹீரோயின் ஹீரோ அங்க ஹீரோயின் அந்த ஆக்டரோட லவ்வர் மாதிரியும் ஹீரோ மேனேஜர் மாதிரியும் நடிச்சுட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த பணக்காரனுக்கு இந்த ஆக்டரை பார்த்துட்டு ஷாக்கு, அடேங்கப்பா இவர் என் பார்ட்டிக்கு வந்திருக்காரா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் அவர் கூட போய் பேசிட்டு இருக்கான். இந்த டைமை யூஸ் பண்ணி ஹீரோவும் ஹீரோயினும் அங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஹீரோ அங்க உள்ள ஒரு வெயிட்டரை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு திரும்பியும் ஷாக்கு, இந்த சர்வரா இருக்கானே நேத்து தான் வில்லனோட டீம்ல இருந்தான், சோ வில்லனோட டீம் இந்த இடத்துல தான் இருக்கு, வில்லனும் பக்கத்துல எங்கேயோ தான் இருக்கான், பி அலர்ட் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது இங்க அந்த பணக்காரனை ஆக்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை யூஸ் பண்ணி ஹீரோயின் கீழே அவனோட ரூமுக்கு போய் ஒரு பக்க வச்சிடுறாங்க. கூடவே இவங்க அந்த இடத்துல நிக்கிறதுனால இவங்களை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்ட் அங்க உள்ள கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டு இருக்கான். சரியா அந்த பணக்காரனோட ஆளுங்கள்ல ஒருத்தன் வேற உள்ள வந்துட்டான். அவனை ஹீரோயின் எப்படியோ பேசி சமாளிச்சுட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோ அந்த சர்வர் கிட்ட போய் பேசுறாரு. அந்த இடத்துல ஹீரோ அந்த சர்வருக்கு நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அந்த சர்வரும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ கையில இருக்க எல்லா காசையும் வாங்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நம்ம ஆளை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கான்டான்னு. அங்க பார்த்தா அந்த சர்வர் ஹீரோவை விடவும்
மாட்டேங்கிறான். ஹீரோ கையில இருக்க எல்லா காசையும் வாங்கும்போது ஹீரோக்கே டென்ஷன் ஆயிடுது. எவ்வளோடா காசு கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் மூக்க உடைச்சு அந்த இடத்துல அவனை படுக்க போட்டுறாரு. இந்த சைடு ஹீரோ அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க ஹீரோயினை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்டு பணக்காரனோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டான். இப்ப ஹீரோ ஒன்னா அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த பணக்காரன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு யுக்ரைன் டெரரிஸ்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவனையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப அந்த ஆக்டர் அந்த சைடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க அந்த பணக்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னு பார்த்தா இந்த பணக்காரனுக்கு ஒரு கேவலமான பிரச்சனை இருக்கு. அவனுக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட ஒய்ஃப் கூட கள்ள தொடர்பு வச்சுப்பான். அடுத்த வாரம் டர்க்கில என் வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்களும் உங்க ஆளும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அவன் கடலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் விட்டா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆக்டரை காப்பாத்தி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணா அந்த பணக்காரன் அவனோட ஆபீஸ்ல அந்த தீவிரவாதி கூட பேசிட்டு இருக்கான். டேய், நீ கொடுத்த அந்த பொருளை 10 பில்லியனுக்கு வாங்குறதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த தீவிரவாதி சந்தோஷப்பட்டு சரி ஓகே, யார் அதை வாங்க போறா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இதை கேட்ட உடனே அந்த பணக்காரன் இங்க பாரு, நான் உங்க 2 பேருக்கும் புரோக்கர் வேலை தான் பாக்குறேன். நீ யாருன்னு அவன் கிட்ட சொல்ல மாட்டேன், அதே மாதிரி அவன் யாருன்னு உன்கிட்ட சொல்ல மாட்டேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த தீவிரவாதியும் சரின்னு சொல்லிடுறான். இந்த சைடு இவங்க எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் தான் அந்த ரூம்ல ஒரு பக் வச்சிருப்பாங்களே. ஆனா இன்ன வரைக்கும் யார் அந்த பொருளை வாங்க போறா, அது என்னது, எதுவுமே நம்ம டீமுக்கு தெரியாது. இப்ப அந்த ஃப்ரெண்டு பணக்காரனோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிருப்பான்ல, அதை ஹீரோயின் செக் பண்ணி பார்க்கும்போது 2 பணக்காரங்களோட டீடைல்ஸ் கிடைக்குது. அவனுங்க 2 பேருமே யாருன்னு பார்த்தா ஒரு பெரிய பயோடெக் கம்பெனியோட ஓனர்ஸ் தான் அந்த 2 பேரு. இவனுங்களை நாம என்னன்னு கூப்பிடுறது? பேசாம இப்பையில இருந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தனை பணக்காரன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அவன் ஆக்சுவலா புரோக்கர் வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். லைக் யாரோ ஒருத்தவங்க ஒரு பொருளை வாங்க போறாங்க, அந்த தீவிரவாதி விற்க போறான், நடுவுல இவன் புரோக்கர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இவனை நாம புரோக்கர்னு கூப்பிட்டுப்போம். வாயெல்லாம் குளருது, அதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன்ல சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்ப படத்துக்குள்ள வருவோம். அந்த பணக்காரங்களை பத்தி நியூஸ்ல பார்த்தா பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அவனுங்க பேக்ரவுண்ட்லாம் நீட்டா தான் இருக்கு. ஆனா ரீசெண்டா கோடி கணக்குல கோல்ட மட்டும் வாங்கியிருக்காங்க. அது எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஹீரோயின் எதுக்கும் நம்ம அந்த யுக்ரைன் தீவிரவாதியோட லேப்டாப்பை ஹேக் பண்ணா நமக்கு லீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோ அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த தீவிரவாதியோட லேப்டாப்ல பென்ட்ரைவ வச்சு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுறாரு. இப்ப ரூம்ல இருக்கும்போது என்னதான் அதை ஹேக் பண்ணாலும் லீடு கிடைக்கல. இப்ப என்னதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு அந்த பார்ட்டியை பத்தி சொல்றாங்க. அதான் அந்த புரோக்கர் சொல்லியிருப்பானே, அடுத்த வாரம் ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கேன் என் வீட்டுல, நீங்களும் ஆக்டரும் கண்டிப்பா வரணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான்ல, அதை சொல்றாங்க. சரியா அந்த டைம்ல அந்த புரோக்கர் யாரு கூடயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதை இவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா டர்க்கில கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்க யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோ சரி ஓகே, ஹீரோயினும் ஆக்டரும் அந்த புரோக்கரோட வீட்டுக்கு போட்டோம், நானும் ஃப்ரெண்டும் இந்த டர்க்கில இருக்க கவர்மெண்ட் ஆபீசர் யாருன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பிளான பிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த புரோக்கரோட வீடும் டர்க்கில தான் இருக்கு. இப்ப கட் பண்ணா ஹீரோயினும் ஆக்டரும் அந்த இடத்துக்கு போறாங்க. என்னடா வீடுன்னு மாளிகையை காட்டுறீங்க. இப்ப ஹீரோயினும் அந்த ஆக்டரும் உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள கார் கலெக்ஷன் எல்லாத்தையுமே அந்த ஆக்டர் வியந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒரு காரை பார்த்துட்டு ஆஹா, இது நான் படத்துல ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ண அதே கார் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது சார், நான் உங்க பெரிய ஃபேன் சார், அது நீங்க ஓட்டின கார் தான் அப்படின்ற மாதிரி அந்த புரோக்கர் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா அந்த ஆக்டர் அந்த புரோக்கரை கூட்டிட்டு அந்த கார்ல வேகமா ரைடு போயிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த சைடு காட்டினா ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் டர்க்கில இருக்க அந்த ஆபீசரை வேவ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆபீசர் பார்த்தா ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுறான். அந்த நியூஸ் பேப்பரை யாரோ ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போறான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு போறவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் அந்த புரோக்கரோட வீட்டுல தானே இருக்காங்க. அந்த புரோக்கர் ஆக்டர் கூட கார்ல போயிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் அங்க உள்ள செக்யூரிட்டி கேமராவெல்லாம் ஹேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அவனோட கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா அந்த பயோடெக்கோட ஓனர்ஸ் 2 பணக்காரனுங்க இருந்தானுங்கல்ல, அந்த 2 பேருக்கும் இந்த புரோக்கர் ஜஸ்ட் கன்னு தான் சப்ளை பண்ண போறாரு. இது அந்த ஓனர் கிட்ட சொன்ன உடனே ஓனர் டென்ஷன் ஆயிடுறாரு. அடச்சை, இந்த புரோக்கர் வெறும் டம்மியாடா, சரி விடுங்க ஹீரோயின், நீ திரும்ப வந்துரு, நான் ஹீரோ கிட்டயும் மிஷன் அபார்ட்ங்கிறத சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மிஷன் ஃபெயில்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த நியூஸ் பேப்பரை ஒருத்தன் வாங்கிட்டு போயிருப்பான்ல, அவன் அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் அந்த புரோக்கருடைய லாயர் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அதான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பொட்டி எடுத்துட்டு போனானே, அவன் கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு டவுட் வந்துருது, மிஷன் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த லாயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா சரி ஓகே, எதுக்கும் இவனோட கம்ப்யூட்டர்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன், ஃபியூச்சர்ல இவனை மிரட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோவை காமிச்சா அந்த லாயருக்கு ஹீரோ ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருது. உடனே அவன் இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு கிளாஸ் லிஃப்ட் மேலெல்லாம் ஏறிட்டான். அவன் எங்க போனானே ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோ பின்னாடியே போய் பார்க்கும்போது அங்க பார்த்தா அவன் மேல இருந்து ஹீரோவை தள்ளி விடலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோ யாரு, ஆக்ஷன் கிங் ஆச்சே, அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறாரு. இப்ப அந்த லாயர் கையில வச்சிருந்த நியூஸ் பேப்பரையும் அந்த லாயருடைய போனையும் ஹீரோ எடுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த ஃப்ரெண்டு
ஹீரோ, ஓனர் 3 பேரும் ரூம்ல இருக்கும்போது அந்த சைடு இந்த ஃப்ரெண்ட் ஹீரோயின் அனுப்புன டேட்டாஸ பாக்குறான். அதான் அந்த புரோக்கருடைய கம்ப்யூட்டரை ஹீரோயின் ஹேக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இதுல வெறும் கன்னோட டீடைல்ஸ் மட்டும் இல்ல, ஏதோ ஒரு டேட்டா கீயும் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஹார்ட் டிரைவ் எடுத்திருப்பாங்கல்ல, இவங்க கூட காப்பி பண்ணிருப்பாங்களே அந்த டிரைவோட டேட்டா கீ தான் அது. அந்த சைடு இந்த எல்லா விஷயத்தையுமே இவங்களுக்கு வேலை கொடுத்த அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட சொல்லும்போது இப்பதான் அவர் எந்த பொருள் திருடு போச்சுன்னே சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ப்ரோகிராமபிள் ஏஐ. அந்த ஏஐ யூஸ் பண்ணி எதை வேணாலும் ஹேக் பண்ணலாம். உலகத்துல இருக்க எல்லா டிஜிட்டல் காம்ப்ளிகேட்டட் லாக்ஸையும் அன்லாக் பண்ணிடலாம். எதை வேணாலும் ஹேக் பண்ணலாம், இன்க்ளூடிங் இன்னொரு ஏஐ கூட ஹேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஏஐ. இப்ப அந்த லாயர் கிட்ட இருந்து போனையும் நியூஸ் பேப்பரையும் எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதுல எல்லா டீடைல்ஸுமே போட்டிருக்கு. இந்த லாயர் அந்த புரோக்கருக்காக தான் வேலை பார்க்கறான். சோ நாளைக்கு காலையில அந்த ஏஐ யாரோ வாங்க போறாங்க. அது யாருன்னு அதுல மென்ஷன் பண்ணல. ஆனா எந்த இடத்துல லாயரை பிக்கப் பண்ண போறோங்கிற இடத்த அந்த நியூஸ் பேப்பர்ல ரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லாயர் தான் செத்து போயிட்டானே. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சரி அப்ப நான் லாயரா போயிடுறேன். என்ன மேட்டர்னு பார்த்தா அந்த ஏஐ வாங்க போறவங்களும் சரி அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் சரி லாயரா அவனுங்க யாருமே பார்த்திருக்க மாட்டானுங்க. சோ ஹீரோவே அந்த லாயருடைய போன் எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த இடத்துல 10 பில்லியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது புரோக்கர் போன்ல பாஸ்வேர்டை லாயர் கிட்ட சொல்லணும். லாயர் வந்து ஏஐக்கு பாஸ்வேர்டை போட்டு அதை கொடுத்துருவாரு. இதுதான் பிளான். ஆனா லாயர் செத்து போயிட்டாரு. சோ ஹீரோ லாயரா போலான்னு பிளான் பண்ணிட்டாரு. ஆனா அந்த புரோக்கருக்கு லாயரோட வாய்ஸ் நல்லா தெரியும். போன்ல ஹீரோ பேசினா ஹீரோ லாயர் இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே இருக்கவே இருக்கா ஹீரோயின் ஹீரோவோட வாய்ஸ அந்த லாயர் மாதிரி மாத்திடுவாங்க. என்னெல்லாம் புரியலன்னா கவலைப்படாதீங்க, கடைசியில எல்லாமே புரியும். இப்ப பிளான் படி அதே மாதிரி நடக்குது. அடுத்த நாள் ஹீரோ அந்த லாயரோட வேஷத்துல கையில போன் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஹீரோ தான் லாயர்னு நினைச்சுக்கிட்டு அங்க உள்ளவங்க ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இடத்துல வண்டி நிறுத்தும் போது தூரத்துல ஃப்ரெண்டும் அங்கதான் ஸ்னைப்பர் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அங்க டிரான்சாக்ஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இடத்துல புரோக்கர் லாயருக்கு கால் பண்ணும்போது லாயரோட வேஷத்துல ஹீரோ தானே இருக்காரு. ஹீரோ அந்த கால் அட்டென்ட் பண்றாரு. இந்த சைடு பார்த்தா ஹீரோயின் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆக்டர் பார்த்துட்டு என்னமா பண்ற அப்படின்ட்டு கேட்கும்போது அட இருடா ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லாயர் செத்த விஷயம் மட்டும் இந்த புரோக்கருக்கு தெரிஞ்சு நம்மள கொன்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எது லாயர் செத்து போயிட்டானா அப்படின்ட்டு இந்த ஆக்டர் இன்னும் பயந்துகிட்டு இருக்கான். சரியா ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த ஹீரோவோட வாய்ஸ லாயரோட வாய்ஸ் மாதிரி மாத்திடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த புரோக்கரும் என்ன ஏதுன்னு தெரியாம பாஸ்வேர்டை ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அங்க வாங்க வந்தவனுங்க காசு அனுப்பும் போது நல்ல விஷயம் என்னன்னா ஏற்கனவே நம்ம பசங்க அந்த தீவிரவாதியோட லேப்டாப்பையும் கூடவே இங்க புரோக்கருடைய கம்ப்யூட்டரையும் ஹேக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. சோ ஈஸியா அவங்க 2 பேருக்கும் காசு வந்த மாதிரி காட்ட உடனே அவனுங்களும் டிரான்சாக்ஷன் முடிஞ்சுன்னு நினைச்சுக்கிட்டானுங்க. ஆனா காசு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் அப்பயே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவனுங்க இங்க இருந்து போலாம் தான் பாக்குறாங்க. சரியா அந்த இடத்துல இந்த தீவிரவாதியோட ஆளுங்க தானே ஏஐ விக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ ஜஸ்ட் அந்த புரோக்கரோட சார்பா தான் வந்திருக்காரு, அதாவது லாயர் வேஷத்துல. இங்க என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ அந்த தீவிரவாதியோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணலான்னு பார்த்திருப்பார்ல, சும்மா வந்திருக்க மாட்டாரு. வரும்போது அங்க உள்ள ஒரு சில பேர்கிட்ட மாட்டிருப்பாரு. அத்தனை பேரை அடிச்சு போட்டு தான் அங்க இருந்து தப்பிச்சே வந்திருப்பாரு. அங்க தீவிரவாதியோட வீட்டை இருந்தவனுங்க இந்த இடத்துல இருக்கானுங்க. அவனுங்களுக்கு தான் ஹீரோ லாயர் இல்லன்னு நல்லா தெரியுமே. இப்ப அவனுங்க ஹீரோவை பிடிக்கலான்னு பார்க்கும்போது சரியா அந்த டைம்ல ஃப்ரெண்ட் ஸ்னைப்பரால அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்க சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா ஹெலிகாப்டர்ல வேற யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா இந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அதான் ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனியோட ஆப்போனன்ட் கம்பெனி, அவனுடைய ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த ஏஐ எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா வில்லன் குறுக்க வந்து ஹீரோவை கன் பாயிண்ட்ல நிறுத்தி அந்த ஏஐ அங்க இருந்து கொண்டு போயிடுறான். இப்ப ஹீரோவையும் அவனுங்க கொல்லலாம்னு பார்க்கும்போது தூரத்துல ஃப்ரெண்ட் ஹீரோவை காப்பாத்தி ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் ஒன்னா ஹெலிகாப்டர்ல பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப சரியா வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அந்த ஆக்டரும் அந்த புரோக்கரோட வீட்ல தானே இருப்பாங்க. அவங்க அங்க இருந்து தப்பிச்சா போதும் ஓடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா அந்த டைம்ல இந்த புரோக்கருடைய ஆளுங்கள்ல ஒருத்தி சிஸ்டம் எல்லாமே ஹேக் ஆயிருக்கத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்பதான் அந்த புரோக்கருக்கே தெரியுது, ஆஹா நமக்கு காசு வரலடா, நம்ம சிஸ்டமை ஹேக் பண்ணி காசு வந்த மாதிரி காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அந்த ஆக்டரையும் பிடிக்க சொல்லி அவனோட ஆளுங்களை அனுப்புறான். அங்க பார்த்தா அந்த ஆக்டரும் ஹீரோயினும் புரோக்கருடைய கார்லயே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு தீவிரவாதியை காட்டினா அவன் பாவம், ரெஃப்ரெஷ் பண்ணா அக்கௌண்ட்ல காசே இல்ல, அட பாவிகளா ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவன் அங்க உட்காந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் அந்த ஆக்டரும் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஹெலிகாப்டர் எதிரில வருது. இவங்க அந்த சைடு போயிடுறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த கார் எல்லாத்தையுமே அந்த ஹெலிகாப்டர் அடிச்சு நொறுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும். இப்ப ஹீரோயின் ஆக்டர் 2 பேருமே அந்த ஹெலிகாப்டர்ல ஏறிக்கிறாங்க. இவங்க நேரா எங்க போறாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா அந்த புரோக்கரோட வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துல புரோக்கர் இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு பரவாயில்லையே உங்க எல்லாருக்குமே தைரியம் ஜாஸ்தி தான், என்ன ஏமாத்திட்டு திரும்ப தைரியமா ஏன் வீட்டுக்குள்ளேயே வரீங்களே அப்படின்ட்டு கேட்கும்போது உனக்கு தேவை உன் கமிஷன் காசு தானே, அதை நாங்க அனாதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனா உன் கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணதுல ஏகப்பட்ட உன்னோட புட்டு நட்டெல்லாம் வெளியே வந்திருக்கு. நீ யார் யார்கிட்ட எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்க, எத்தனை தீவிரவாதிகளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதை மட்டும் நாங்க ரிலீஸ் பண்ணோம், நீ சேர்த்து வச்ச உன் பேரும் காலி காசும் காலி, கூடவே நீயும் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா அதை பண்றதுனால
இதனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. சோ உன்ன நாங்க ஃப்ரீயா விட்டுடுறோம். முதல்ல இங்க என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு சொன்ன உடனே இப்பதான் அந்த புரோக்கர் தெளிவா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நமக்கும் இந்த இடத்துல தான் எல்லாமே தெளிவா புரிய வருது. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, இங்கிலாந்து இருக்காங்கல்ல, அவங்க ஒரு புரோகிராமபிள் ஏஐ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ யூஸ் பண்ணி எத வேணாலும் ஹேக் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஏஐ இதுவரைக்கும் யாருமே கிரியேட் பண்ணதில்ல. சோ இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த தீவிரவாதி இங்கிலாந்தோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த ஏஐ திருடிடுறான். அதோட விலை 10 பில்லியன். அதை வாங்க போறவங்களுக்கும் அந்த ஏஐ விக்க போற நம்ம தீவிரவாதிக்கும் நடுவுல புரோக்கர் வேலை பாக்குறது தான் நம்ம புரோக்கரோட வேலை. அந்த பொருளை யாரு வாங்க போறானுங்கன்னு பார்த்தா நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பயோடெக்கோட ஓனர், அந்த 2 பணக்காரனுங்க, அவனுங்க தான் இத வாங்க போறானுங்க. இத வாங்கி அவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னா, அந்த ஏஐ யூஸ் பண்ணி உலகத்துல இருக்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லாரோட அக்கவுண்ட்டும் ஜீரோக்கு போயிடும். உலகத்துல இருக்க பேங்கோட அமௌண்ட் எல்லாமே ஜீரோக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யாரு எவ்வளவு காசு வச்சிருந்தாங்கன்னு தெரியாது. காசுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். காசோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா காசுக்கு அடுத்தது அதிகமான வேல்யூ இருக்கிறது கோல்டு தான். சோ காசுக்கு பதிலா கோல்ட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த 2 பணக்காரனுங்களோட பிளான். ஏன் அவனுங்க கோல்ட இன்க்ரீஸ் பண்ணலாம்னு பாக்குறானுங்கன்னா, அவனுங்க தான் கோல்டு ஏகப்பட்டது முன்னாடியே வாங்கி வச்சிட்டானுங்களே. சோ அவனுங்க ஈஸியா பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். அது மட்டும் இல்ல, அவனுங்களால மட்டும் தான் எல்லா பேங்கையுமே ஹேக் பண்ண முடியும். ஏன்னா உலகத்திலேயே பெரிய சேட்டலைட்ஸ் வச்சிருக்க ஒரே கம்பெனி அவனுங்க தான். இதுதான் அவங்களோட பிளான். இந்த தீவிரவாதிக்கும் அந்த பணக்காரனுங்களுக்கும் நடுவுல புரோக்கர் வேலை பாக்குறது தான் என்னோட வேலை. அது மட்டும் இல்ல, எனக்காக அந்த லாயரும் வேலை பார்த்தான். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, உங்களோட ஆப்போனன்ட் டீம் இருக்கானே, அதான்ப்பா உங்க வில்ல, அவன் அந்த ஏஐ திருடிட்டு போயிட்டு இப்ப அந்த பணக்காரனுங்க கிட்ட கொடுத்துட்டான். சோ எப்படியா இருந்தாலும் அவனுங்க ஹேக் பண்ணிடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்ப என்ன பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்ப மாசா ஒரு பிளான போடுறாரு. கட் பண்ணி இப்ப அந்த பணக்காரனோட இடத்துல தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்குள்ள அந்த புரோக்கரும் கூடவே அந்த ஆக்டரும் ஒன்னா போயிட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க உள்ள போனா அந்த இடத்துல அந்த 2 பணக்காரங்களும் கூடவே வில்லனும் அவனோட ஆளுங்களும் அங்கதான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல புரோக்கர், எப்பா நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, ஆனா எனக்கு வர வேண்டிய புரோக்கர் கமிஷன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ எங்கடா எங்களுக்கு பொருளை கொண்டு வந்து கொடுத்த? இந்த வில்லன் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தான், மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, செத்துறாத அப்படின்ட்டு அந்த பணக்காரனுங்க சொல்லும்போது, கண்ணா என்ன பத்தி உங்களுக்கு தெரியல, இந்த மொத்த இடத்தையும் நான் ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா உட்கார்றான். இருந்தாலும் அந்த புரோக்கருக்கு பயமா தான் இருக்கு. லைட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு சொன்னா லைட் ஆஃப் ஆகல. ஏமா ஹேக் பண்ணியா இல்லையாமா அப்படின்ட்டு கேட்ட உடனே, அட இருப்பா நெட்வொர்க் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குனு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்றாங்க. அங்க பார்த்தா லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. லைட்ஸ் ஆன் அப்படின்னு உடனே திரும்ப லைட் ஆன் ஆகுது. இப்ப அந்த இடத்துல அந்த ஆக்டர் ஒரு பேப்பரை அந்த பணக்காரனுங்க கிட்ட கொடுக்குறான். அதுல பார்த்தா நிறைய பேர் போட்டு கூடவே அவங்களோட வயசு, அவங்க இருக்க லொகேஷன், அவங்களோட கண்டிஷன் எல்லாமே போட்டிருக்கு. கண்ணுங்களா, நான் சொல்றத கேளுங்க. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்தை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி பட விஜய் மாதிரி பிளாஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி இருக்க ஒரு சேட்டலைட் டமால்னு வெடிச்சிருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ கீழே வந்து அத்தனை பேரையும் அடிச்சு போட்டு அங்க உள்ள எல்லாத்தையுமே வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, மேல வந்துகிட்டு இருக்காரு. இந்த சைடு புரோக்கர் அந்த 2 பணக்காரங்க கிட்ட, இங்க பாருங்க, அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், நீங்க லவ் பண்றவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க முக்கியமானவங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். சோ மரியாதையா நீங்க பண்ண இருந்த வேலை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு புரோக்கர் கமிஷனையும் அனுப்பி வைங்க, இல்லன்னா கதை கண்டல் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரும் ஆக்டரும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறானுங்க. இந்த சைடு இந்த 2 பணக்காரங்களும் இதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறானுங்க. ஏன்னா அந்த பேப்பர்ல போட்டிருக்கிறது எல்லாமே அவங்களோட அப்பா அம்மா, தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பேரும் இருக்கு. இத பார்த்துட்டு அவனுங்க வில்லன் கிட்ட, டேய் மரியாதையா அதை எல்லாத்தையும் நிறுத்துறா அப்படின்ட்டு சொல்லும்போது வில்லன் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். உடனே அவன், டேய் உனக்கெல்லாம் சொந்தம் சொல்லிக்க யாராவது இருக்காங்களா, மரியாதையா நிறுத்துறா அப்படின்ட்டு சொன்ன உடனே வில்லனுக்கு காண்டாகுது. அந்த டைம்ல வில்லனோட ஆளு, பாஸ் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், இந்த பணக்காரனுங்க இனி நமக்கு தேவையில்ல பாஸ், இவனுங்க இல்லாமயே நம்மளால எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொன்ன உடனே வில்லன் உடனே அந்த பணக்காரனை போட்டுறான். இப்ப வில்லனோட ஆளுங்களுக்கும் அங்க உள்ள பணக்காரங்களோட ஆளுங்களுக்கும் சண்டை வருது. அங்க யாரு செத்தானே தெரியல. இப்ப ஹீரோ மேல வந்து பார்த்தா அந்த ஏஐயோட ஹார்ட் டிரைவ் மட்டும் தான் இருக்கு. அங்க உள்ள எல்லாருமே செத்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து வில்லன் வந்து ஹீரோ கொல்லலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ விடுவாரா? அடிச்சு போட்டு அந்த இடத்துல வில்லனை காலி பண்ணிடுறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோ, ஃப்ரெண்டு, ஹீரோயின் 3 பேரும் வந்து அந்த ஏஐ பாட்ஸை கொடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது, சூப்பர்ரா, கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க, நமக்கு அடுத்த வேலை வந்துருச்சு, ரெடியா அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் கேட்கும்போது, யோ ஆளை விடு, நீ நாளா வெக்கேஷனுக்கு போறேன், 2 வாரத்துக்கு என்ன கான்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, ஹீரோயின், ஃப்ரெண்டு 3 பேரும் ஒன்னா கிளம்புறாங்க. இதை கேட்ட உடனே ஓனர், டேய் சொல்றத கேளுங்கடா, சரி போய் தொலைங்க, 2 நாள்ல வந்துருங்க அப்படின்ட்டு ஓனர் சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, 10 நாள் ஆகும், முடிஞ்சா வெயிட் பண்ணி, இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறாரு. இந்த ஓனரும் சரி போய் தொலையுது அப்படின்ற மாதிரி அங்க நின்னுட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே இந்த படத்துடைய கதையும் முடியுது. டிஸ்கஷன் டைம் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி பேசினாலே தடுமாறுது. புரியுது, ரெகுலரா வேற வீடியோவே போடுறது இல்ல, வாரத்துக்கு ஒண்ணுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னையே நான் இழந்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போட்டா வியூஸும் வர மாட்டேங்குதா, அதனால இன்னும் டிப்ரெஸ் ஆயிடுது. ஐயா நமக்கு தான் வியூஸே வராதே, எதுக்கு வீடியோ போட்டுக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கடைசியா ட்ரெண்டிங்ல போனது சஹாரா படம். ஆனா அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சேனல்லயே ஹையஸ்ட் வியூடு சஹாரா தான். அதை பார்த்துட்டு செம ஆச்சரியம். பரவாயில்ல, அந்த விஷயத்துல உங்களை நான் பாராட்டுறேன். இதை விட சூப்பரான படம் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப சரியா வியூஸ் போறது இல்லையா,
சோ அந்த படங்கள் எல்லாத்தையுமே இப்பயே போட்டு வேஸ்ட் பண்ணிராம ஒரு நல்ல டைம்ல நல்ல ஃப்ரெஷ் மூடா இருக்கும்போது போட்டுறலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைனா ஏற்கனவே ஒரு 35 படம் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து நீங்க கொடுத்ததையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்க போட்ட படம் எதுவுமே இன்னும் வராத மாதிரியே இருக்கு. அது எல்லாமே லிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா வரும். சோ நம்ம சேனல்ல நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலயே நீங்க நோட் பண்ணிருக்கலாம், லைட்டா ஸ்டார்டிங்ல நல்லா சொல்லியிருப்பேன், திடீர்னு பின்னாடி வரும்போது பார்த்தா ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்போம், வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? சரி, ஓகே. நீங்க எப்படி இருக்கீங்க? டிப்ரெஸ்டா இருக்கீங்களா, இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா, இல்ல உங்களோட கதைங்க ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அத பத்தி அடுத்த வீடியோவோட டிஸ்கஷன்ல பேசுவோம். சரி, ஓகே. இன்னொரு வீடியோல பாப்போம். நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்தே அமிகோ வட்டாமாமே டிர்